பார்க்க போகிறது கிராண்ட்மா பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா பார்ட் 2 புரியும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் எஸ்கேப் ஆகிருப்போம், நான் செகண்ட் பார்ட்டில் மாட்டிப்போம். திருப்பி எப்படி எஸ்கேப் ஆகிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமை நாங்கள் 2 பேர் விளையாட போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஏய் கமான். ஃபாஸ்ட்ரா கண்டிப்பா வேகமா போடலாம். ஓகே வா 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 வா. எதுக்கு என் ஃப்ரெண்டு வேகமாக போகலான்னா, ஆல்ரெடி நாங்கள் விளாட்னோம், ஆனால் நல்ல டைமும் நாங்கள் தோற்றுக்கேன். இந்த டைம் நாங்கள் கண்டிப்பாக முடிக்க போகிறோம். வாங்க பாருங்கள். எத்தனை டைம் விளாட்னோம்? ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோரு, அப்போ தான் பயம் இருக்கும். எனக்கு என்னென்ன இருக்கோ அதை தேடும். முதல்ல நம்ம எடுத்தோன்னே அங்கே போக தேவையில்ல, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போவோம். இந்த பாட்டில் எடுத்துக்கிறேன், இந்த பாட்டில் இருக்க யூஸ் ஆகும். அப்போதான் கொஞ்சம் லெவல் முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புல்லட் நைஃப் இருக்கு. நைஃப் என்ன அந்த வண்டியான போட்டுடுறா. ஒரே அங்கே போயிட்டியாடா? நான் சும்மா இங்கே ஏதாவது வந்துட்டான்டா. இப்போ பார்க்குறது இந்த இடத்தோட ஃபஸ்ட்டு மான்ஸ்டர். அப்படி டேரக்டாக அந்த கிச்சன் வழியாக அந்த பண்ணிடலாம். நைஃப் அங்கே போட்டுரு. பசில் சால்வ் பண்ணி முடிச்சிடறேன்டா. பசில் சால்வ் பண்ணி முடிக்கிறேன். நீ சால்வ் பண்ண, நான் வராமல் பார்த்துப்போம். முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்டா. ஆண்டா முடிச்சிட்டேன்டா. வரண்டா. எங்கடா இருக்கான்? கிரீன்ஸ் எங்கே இருக்கான்? மேலே வந்துட்டான். எனக்கு பார்த்து இந்த மூவ் ஓடிடும். நீ எங்கடா? டின்னர் டைனிங் டேபிள் தானே. இப்போ எங்கே கீழே போகலாமா? கீழே போகலாமா? வா வா கீழே போகலாம். அது ஓப்பன் பண்ணிட்டே கேஸ் கேனு அங்கே ஜென்ரேட்டர் அங்கேயும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹாலான ஒரு கேஸ் கேன் போட்டு ஒரு இடம் அது இங்கே வச்சிடாது. இங்கே எல்லாம் இங்கே போட்டுரு. இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே எடுத்துட்டு போவோம். இல்லை தேவைப்படுதுனால தானே. நடப்பலாம். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பிள்ளையர் தானா? அங்கே இடம் ஓப்பன் பண்ண நடரா போகலாம். வந்துட்டான். வந்துடா. நீங்கள் பார்த்தா செகண்ட் மான்ஸ்டர். ஆனால் இது ஒன்றும் பண்ணாது. ஆனால் நீங்கள் ஒரே தலை நின்று ஒரு 4-5 டைம் அட்டாக் வாங்கினீங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க. ரெண்டாவது கேஸ் கேன் கிடச்சிச்சா? புல்லட்டு கிடச்சிருச்சு. அது உன்னே அடிக்கிறே. தள்ளி போடா. வா கேஸ் கண்ட்ரா. டேய் வாடா. இங்கே ஒரு 2 ஜந்து இருக்குடா. அங்கே ஃபர்ஸ்ட் ட்ராப்லெட், செகண்ட் ட்ராப்லெட். இப்போ ஜென்ரேட்டர் ஆன் பண்ணோம். டேடியே தப்பா. கரெக்டு. ஐயோ தப்பாச்சு. 1 2 ஆண்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா. ஜென்ரேட்டர் ஸ்டார்ட்
இந்த இடத்துல ஒரு கேன் அப்படியே இருக்கும். இங்கோட என் பின்னாடி வாங்க, அங்க போலாம். கன் இல்லாமல் எப்படா போகிறது? அங்கோட நிறையா வருதா? வேற எங்கேயோ அது. இங்கே ஒரு கேஸ் கேன் இருக்கு. அங்க இதோ இருக்கு, ஆனா அது பக்கம் என்ன பண்ணாங்க பார்க்க. டேய் வயர் இருக்குடா. டேய் நீ கீழே போ, நான் புல்லட் தூக்கி போடுறேன். தா என்னடா போட்ட? கேஸ் கேனு. டேய் இல்ல மறையுதுடா. என்னடா இது மறையுதா? இல்ல புல்லட் மறைஞ்சிருச்சு போட்டேன். இது பிஸ்டல். இல்லை இல்லை இருக்கு. இந்த ஷாட்கன் இருக்குற இங்க போட்டேன். என்னடா பண்ற? பொறுக்கிட்டு இருக்கேன்டா புல்லட்லாம். ஆனா எனக்கு தெரியவே இல்லையே. தெரியுது, எனக்கு தெரியுது. இரு 1 செகண்ட். ஷாட்கன் புல்லட் மட்டும் காணா. டேய் அங்க எத்தனை கன் இருக்குன்னு பாருடா ஒரு நிமிஷம். கன்னே இல்லடா. இங்க ஷாட்கன் ஒரு புல்லட் இருக்கு. புல்லட் துப்பாக்கி இருக்கா? அப்போ எடுத்துக்கோ, அவ்வளோதான். எடுத்துக்கோ. சரி அது எழுந்து வரும். பதில் எடுத்துட்டு வந்துடுறேன். இது எங்கடா ஒன்றும் உள்ள டயர் இங்க இருக்கு பாருங்க. எடுத்துக்கலாம். என்ன உள்ளேருந்து வயரும் கேஸ் தான் இருக்கும். டேரி எப்படி கிடைக்கிறான்டா? நீங்கள் பார்க்குறது தான் தேர்ட் மான்ஸ்டர். இதை கொண்டாமல் தான் நம்ம ஆக்சைட்ல போயிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும். காமிக்க மாட்டேங்கிறடா. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு சாவடிக்கணும்னு நம்மளுக்கு டபுள் பேர் கன்று வேணும். ஆனால் இதை நாங்கள் பிஸ்தல் வச்சே போட்டு தள்ளிடுவோம் ஈஸியாக. இன்னொன்று பிஸ்தல் நல்லா இருக்கும். ஸோ ஒரே பிஸ்தலில் வச்சு முடி. நான் டிஸ்கஷன் பண்ணுறோங்க. அவனை உன்னையே தொட்டுறான். பெரிய அடியே போட்டாங்க. கழுத்தை பிச்சுட்டாங்க. வாய் அப்படி இருக்கான் வந்து. புல்லட் வேணுமா? டக்குன்னு போட்டு தள்ளுறா. இல்லடா அவனுக்கு ஃபுல்லாக அடிச்சு எழுத்து குறைக்கின்றா. புல்லட் அங்க வச்சிரு. நாங்க ரீலோட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கேருந்து ஸ்டோன் எடுத்துட்டியா? தேவையில்ல. இவ்வளோ தானே போட்டுட்டு அவ்வளோதான். நான் அந்த ஷார்ட் புல்லட் மட்டும் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஷார்ட் கனுக்கு நம்ம இது தேவைடா, அந்த பிரிண்ட் மாதிரி ஒன்று. பிரிண்ட்லாம் தேவையில்ல. அந்த இது டூப்ளிகேட் மட்டும் எடுத்துட்டு வச்சா போதும். ஏய் எவனா அது போய் ஹேமர் இருக்கா? ஹேமர் எடுத்துட்டியா? ஹேமர் எங்கேயும் கிடைக்கல. அது கீழே இருக்கு. ஹேமரும் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அது? அவ்வளோதானே? எல்லாம் எடுத்தாச்சு. புல்லட் இருக்காங்க. அவ்வளோதான் பார்க்கலாம். ஷாட்கன் புல்லட் நிறைய இருந்தால் எடுத்துக்கோ. எதுக்கு சும்மா வா. இன்னும் கொஞ்சம் புல்லட் இருக்காது. இவனை போட்டு தள்ளி தந்துடுறான். ஓகே போகிறான்.
டேய் இல்லை பக்கு கூட என்னன்னா அந்த இது எடுக்கிறேன் டயரு நான் அந்த கார் அனுப்புறேன் நீ வந்து இந்த 2 கேஸ் கேன் எடுக்கும் கேஸ் கேன் எடுத்து மேலே இருக்கிற ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் காரில் எதுக்கு என் ஃப்ரெண்டு திட்டானா நான் டயர் எடுத்தனால அவனுக்கு பக் ஆயிடுச்சு. அவனால் ஐட்டமாக 2 ஐட்டமாக கேரி பண்ண முடியும், ஒரே ஒரு ஐட்டம் தான் கேரி பண்ண முடியும். என் சொல்லிட்டு எடுக்க மாட்டியா? ஒரு பிரச்சனை இல்லை விடு நான் டயர் மட்டும் எடுத்துட்டு போறேன். இப்போ இப்போதைக்கு என்ன பண்ண முடியுதோ பண்ணுவோம். கன்னெல்லாம் தேவை. இங்கதான் வரான். எங்க இருக்கான்? இங்கேயாடா கூட்டு வர? கூட்டிட்டா இந்த இடத்துக்கு வரமாட்டான் தானே? கேட்ல அங்க பக்கம் வா வா வா. அங்கதான் இது கேசோலின் இங்க கேசோலின் கேன் எடுத்து அங்க போய் அதை ஃபில் பண்ணி நான் போய் டயர் ஃபில் பண்ணிட்டு வரேன். அந்த டேய் அவன் சவுண்டு கேட்டு வருவான்டா. இது டயர் ஃபில் பண்றதுக்குலாமாடா? ஜெனரேட்டர் ஆன் பண்ணும்போது டேய் திரும்ப இந்த வழியா வரான்டா. நான் கீழே போய் இன்னும் ஏதாவது இருக்கான்னு பார்த்துறேன். டேய் அவன் கேஸ் கேனுக்குள்ளே போயிட்டு வந்தான்டா, ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே. ஜென்ரேட்டருக்குள்ளே போயிட்டானா? உள்ளே போயிட்டு வந்தான். இப்போ எனக்கு இப்போ ஹேமர் உண்டாடி. ஒன்று ஊற்றிட்டேன், 2 ஊற்றிட்டேன். இங்கே ஒன்று கேசோலின் கேன் இருக்கு. ஆமாம் அது எட்டுன்னு அது இது வண்டிக்கு தேவைப்படும். வண்டிக்கு போட்டுருக்கா? போட்டு டே தப்பாயிடுச்சா? 2 3 கட்டாக போட்டுருந்தோம். ஆண்டா ஆன் பண்ணிட்டேன்டா. எந்த பக்கம் ஓடி வருதுன்னு தெரியல. அவன் கிச்சனில் தான்டா சுற்றுறான். கிச்சனில் தான் சுற்றுறான். எங்கடா போனான்? கிரீன் நான் செத்தேன்டா. இங்கே வழி போதுடா. இதே என்னடா இந்த இடத்துல ஏதோ பவர் ஆன் பண்ற மாதிரி. ஆமாம் அதுக்கு பேட்டரி தேவை. பவர் ஆன் பண்ணிட்டேன். ரீஸ்டோர்டு பவர்னு ஒன்று வந்து. பேட்டரி இல்லாமல் எப்போ ஆன் பண்ண? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. கீழே வரட்டா? ஹேமர் எங்கே இருக்கு? இல்ல இரு என்கிட்ட ஒரு கேசோலின் கேன் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதை எடுத்து நான் காருக்கு போடணும். கிச்சனில் சுற்றி நிற்கிறேன் லூஸ் ஆட்டம். இதுக்கு வரத்துக்கு இன்னொன்று வழி இருக்கா என்ன? ஒன்னே தெரியலடி. அந்த அவுட் சைடு எந்த பக்கம் இருக்கு? வந்துட்டு நினைக்கிறேன். ஒரு பீஸ் வச்சுட்டேன். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸில் ஒரு பீஸ் வச்சா தான் அந்த பேட்டரி அங்கே எடுக்க முடியும். முடிச்சிட்டேன். இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு? ஒயர் எட்டோட போயிட்டு வயர் ஜென்ரேட்டர் எங்கடா ஃபஸ்ட்டு? இன்னொரு கேஸ் வரான்டா. உன் பக்கம் தான் வரான். போட்டாங்க உள்ள அந்த பக்கமா வரான். எங்கே போனான்னு தெரியலடா. எனக்கு தெரிஞ்சு கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தேடி ஆகணும்னு நினைக்கிறேன். முதல்ல எனக்கு ஹேமர் வேணும். அதான் நாங்கள் ரொம்ப நேரமாக ஹேமர் தேடுறோம், ஆனால் இந்த இடத்துல கிடைக்கவே இல்லை. லாஸ்ட்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு ஹேமர் மேலேயே இருந்துச்சு. அதை நாங்கள் ரொம்ப நேரம் பார்த்துட்டானோ? இங்கே வரேன். என்னோட இது மட்டும் இழுத்துட்டான். போட்டானா? இழுத்துட்டான். ஆனால் நீ கொல்லலடா. நான் அதுக்குள்ள ஓடிட்டு வந்தேன். பைத்தியமே டாடி. 1 நம்பர் பைத்தியக்காரன். நம்மளுக்கு தேவை அந்த வயர் எடுத்துட்டு வரேன். பைத்தியக்காரனே டாடி. நீ உலர் இருந்து பிடிச்சி இழுத்தானா வேற சொரிடுவேன் நினைச்சு உலர் பிடிச்சி இழுத்துட்டு பிடிச்சி இழுத்தா நான் ஓடிட்டு உடனே எங்கே சுத்தம்னு எனக்கு தெரியல. அந்த காரண ஒரு இது பவர் இதெல்லாம் எத்தனை இருக்கு? எடுத்துட்டு வர முடியும். நான் வயர் எடுத்துட்டு வரேன். பவர் ரூம் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஹேமர்
பேட்டரி வேணும்டா, பேட்டரி எடுத்துக்கியா? அதுக்கு தானே ஹேமர் வேணும் ஃபஸ்ட்டு. ஆடா அதுக்கு ஹேமர் தேவையில்ல, பேட்டரினா அதுக்கு நீ அந்த பசில் சால்வ் பண்ணும். அது பசில் சால்வ் பண்ணி அந்த ஹேமர் வச்சு அது உடச்சா தாண்டா உள்ளே போக முடியும் பூந்து. எங்க அந்த பவர் ரூம்? இங்கே தான் இருக்குது பவர் ரூம். டேய் இப்போ அது ஜென்ரேட்டர் எங்கடா வச்சு? இங்கதான்டா இருக்கான் அவன் வர. எங்கே இருக்கா? நானும் வரேன். இதுக்குள்ளே மாற்றி வைப்பாங்க. வந்துட்டேன்டா அந்த பவர் ரூம். என்ன அது என்ன எடுத்துன்னு வந்த? நான் பேட்டரி போய் எடுத்துட்டு வரேன். டேய் அதுக்கு ஹேமர் வேணுன்றான், திருப்பியும் பேட்டரி எடுத்துன்னு வர வந்துடுறேன். இப்போதைக்கு அந்த எடுத்து இது எடுத்து வை. எங்கே தூக்கின அந்த நீடு பேட்டரி வேணுமாண்டா? என்னடா ஹேமர் எங்கடா தூக்கி போய் வச்சுருக்காங்க? எனக்கிட்ட வரானா? நான் பார்த்துருவோம் அவனே. டேய் இங்கே நான் சுத்த வைக்கிட்டான் அவனே. நீ போய் டலாயிட்டுன்னு வந்துடு. எப்படா வெளியே வர்றது? டேய் பேட்டரிக்கு அது ஹேமர் வேணும்டா. டேய் எப்படா நீ மாட்டி செத்த? கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு காமிக்குதுன்னு தெரியலையே. டேய் இவ்வளோ நேரம் இங்கே தான்டா தேடணும். இங்கே ஹேமர் கிடச்சிச்சுடா. இவ்வளோ நேரம் இங்கே தானே தேடி இருந்தோம், கிடைக்கவே இல்லை. இப்போ மட்டும் கிடைக்குது போடுறா. மேலே இருந்துச்சு ஹாலில். டேய் கீழே அங்கே போய் அந்த கேஸ். இந்த டோர் அன்லாக் பண்ணாமல் தான் நம்மளால் பேட்ரி எடுக்க முடியும், கேஸ்க்கும் எடுக்க முடியும். உடச்சிட்டேன். எந்த பக்கம் கேஸ் லீக் ஆகும் தெரியலையே.
இது பாரு நேராக போகுதா? ஹேமர் தேவையில்ல தானே? ஹேமர் தேவையில்ல தானே? ஆனால் கேஸ் கேன் கிடச்சிச்சுடா. இங்கே தானே இருக்குது கேஸ் கேனு டபுள் பேரரும். அந்த கேஸ் பைப் மட்டும் ஆஃப் பண்ணுறா. கன்று தேவையில்ல. பேட்ரி எடுத்து வந்துடுறேன். கீழே தான் இருக்கு. அந்த கேஸ் பைப் மட்டும் ஆஃப் பண்ணுறா. இல்லை அந்த அதை ஆன் பண்ணும்ல இங்கே புகை வர்றத. இல்லை நான் வெயிட் பண்ண போகிறேன். இல்லைடா இது எவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஆண்டாண்ட பிடிங்கிச்சுரா. ஆஃப் பண்ணிட்டியா? ஆண்டா வாவா என்கிட்ட வா டக்குன்னு. வாவா என்கிட்ட வா. அத்தனை டைம் சத்தியா? ஆமாவா எடுத்துக்கோ. ஸ்லாட் கிளியர் ஆகலையா? இல்லை என்கிட்ட 2 பொருள் இருக்குடா. உங்களோட புல்லட்லாம் எப்போ நான் தூக்கி வர்றது? அவன் எங்கடா இருக்கான்? வரது தானே கரெக்டாக இருப்பான். ஏய் அவன் என்கிட்ட தாண்டா இருக்கான். அவன் வரான்டா. புல்லட் அங்கேயே இருக்கு. வெயிட் பண்ண இந்த கேஸ் போய் ஊற்றிட்டு வந்துடுறேன். சரி வா கீழே போகலாம் வா. அவ்வளோதான். பேட்டரி போய் சார்ஜ் போட்டு வருவோம் வா. எடுத்துன்னு வந்துட்டோம் வா. இங்கே ஆமா கிடைச்சா சொல்லு, நான் எடுத்து வரேன். எனக்கு தெரிஞ்சு இங்க எவனும் வரமாட்டான்னு. நம்ம பேட்டரி மட்டும் சார்ஜ் போட்டால் போதும். இந்த இடத்துல நம்ம இப்போ எஸ்கேப் போயிடலாம். ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டு வரணும் வா. இந்த பேட்டரி சார்ஜ் போடுறது ரொம்ப கஷ்டம். சின்ன தப்பு பண்ணாலையும் அங்கே மெயின் ட்ரிப் ஓடுதா? அதை போய் ஆன் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்கும். அப்பப்போ இப்போ பவர் போயிடுச்சு. திரும்ப நாங்கள் ஆன் பண்ணிட்டு வரணும். எங்கே ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது அங்கே போய் பார்ப்போ. எங்கே வா என் கூட வா. ஏய் வாடா என்கிட்ட வா. கண்டுபிடிச்சிட்டேன் வா. இந்தா ஆன் பண்ணிட்டேன்டா. முடிஞ்சா இப்போ வாப்பலாம். மேலே எப்படி வர்றது? ஓடுறான். வச்சுட்டியா? போலாமா? அந்த பக்கம் உட்கார போடா. அந்த பக்கம் நான் எடுத்துட்டேன். நீ உட்கார அந்த பக்கம். உக்காண்டியா? நல்லபடியாக இந்த மிஷினை முடிச்சிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.